இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்ல பூர்வா, என்ன பத்தி தெரிஞ்சிரும் நினைச்சியா இல்ல நீ கொலை பண்ணது தெரிஞ்சிரும் நினைச்சியா? ஏய், நான் அமைதியா இருக்கேன்னு வாய்க்கு வந்து படியெல்லாம் பேசிட்டு இருக்க. சோபா அக்காவை நான் ஏன் கொல்ல போறேன்? கொலை பண்ணது நீதான், 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 நீதான். அப்போ என் அம்மா கிட்ட கார் டிரைவரா இருந்த நம்பர் கிட்ட உன் சரித்திரத்தை பத்தி கேட்டு மொத்தமா தெரிஞ்சுக்கிட்டேன். யார் கண்ணிலையும் படக்கூடாது. என்னோட பிறப்ப பத்தி அந்த நாகு சொன்னாரு. அம்மா இறக்கறதுக்கு காரணம் நீதான்னு அந்த டிரைவர் சொன்னாரு. பிரசவ வழியில ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அம்மாவை ஃபேக்டரிக்கு வர வச்சு அந்த ஃபேக்டரியில அம்மா எரிஞ்சு சாம்பல் ஆகிறதுக்கு காரணமே நீதான், காரணமே நீதான், காரணமே நீதான், காரணமே நீதான், காரணமே நீதான், காரணமே நீதான், காரணமே நீதான். அந்த பக்கம் ஃபேக்டரி எரிஞ்சிட்டு இருக்குன்னு அம்மாவை வர வச்சு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸோட கஷ்டம்னு ஏதேதோ கதை சொல்லி கிருஷ்ண பிரசாத் மாமாவை ஏமாத்தி ஃபேக்டரியே எரிக்க வச்ச. ஆனா நீ நடக்கணும்னு நினைச்சது ஃபேக்டரியும் இல்ல, ஒர்க்கர்ஸோட கஷ்டத்தை தீர்க்கணும்ங்கறதும் இல்ல, என் அம்மாவை கொலை பண்ணணும். அதனாலதான் புத்திசாலித்தனமா வர வச்சு அம்மாவை கட்டி போட்டு என் அம்மாவை இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி பண்ணி அந்த இடத்தை உனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட. எதுவும் தெரியாத மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருக்க, நம்ப வச்சு துரோகம் பண்ணிருக்க. ஒருவேளை சோறு போட்டாலே வாயில அது ஜீவன் நன்றியோட இருக்கும். ஆனா என் அம்மா உன்னை சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. உன்னை நம்பி வீட்டை, ஃபேக்டரி பொறுப்புகள் எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவங்களையே நம்ப வச்சு ஏமாத்தி கொலைய பண்ணிட்ட. இன்னைக்கு எனக்கு என் அம்மா இல்லாம பண்ணிட்ட. வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டை தேடி வந்த எனக்கு நான் தான் சோபா சந்திராவோட பொண்ணுன்னு நிரூபிக்க முடியாதா என்ன? அவ்வளவு புனிதமான தாய்க்கு பிறந்தவனா என்னோட பிறப்ப பத்தி இந்த உலகத்துக்கு சொல்லாம போயிடுவேன்னு நினைக்கிறியா? நான் தான் சோபா சந்திராவோட பொண்ணுன்னு இந்த உலகத்துக்கே நான் தெரிய வைப்பேன். அது நடக்காது, நடக்க விட மாட்டேன். உன்னால முடிஞ்சா பாரு. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் யாருங்கறத என் அப்பாவுக்கும் மத்தவங்களுக்கும் நான் தெரியப்படுத்துவேன். அதோட விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிராத. என் அம்மா சாவுக்கு காரணமான ஒன்ன நீ செஞ்ச தப்பெல்லாம் வெளியில கொண்டு வந்து நீ கட்டி வச்சிருக்கிற சாம்ராஜ்யத்தை இடிச்சு என் அம்மாவை கஷ்டப்படுத்தின ஒன்ன 10 மடங்கு கஷ்டப்படுற மாதிரி பண்றேன். இந்த அபூர்வா கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்ச் நினைச்சா அப்படியே எடுத்துக்கோ. தோத்து போயிடுவ. தோல்வினா என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். செத்து போயிடுவடி. கொல்றது மட்டும்தான் உனக்கு தெரியும். அந்த சாவை எப்படி ஜெயிக்கணும்னு பிறப்பிலே எனக்கு தெரியும். நீ யாரு, நீ வாழ்ற வாழ்க்கை யாரோடது, உன்னோட உண்மையான முகம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துற. பூமி என்னோட பொண்ணு தானே என் அப்பா வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். சேலஞ்சா? சேலஞ்ச், 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 சேலஞ்ச். அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் வந்து இதோ இங்க இருக்கிற மனையில உட்காருங்க. வேண்டாம். அவர் எனக்காக பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்து, எல்லார் முன்னாடி என்ன இது? என் கல்யாணத்துக்கு அவர் பராமரிக்கிறதே நல்லதுன்னு சொன்ன. இங்க இருந்துகிட்டு அவங்கள பத்தி யோசிக்கிறவரு பூஜை பண்றது எனக்கு பிடிக்கல. உன் அப்பாவை பத்தி இப்படிதான் பேசுவியா இந்து? தப்புமா, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பொண்ணு கல்யாணம் எப்படி போனா என்னன்னு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு.
கெட்டவர் கையில பூஜை பண்ண வச்சா எனக்கு எப்படி நல்லது நடக்கும் மாமா? அவன் இல்லாமே நீ இவ்ளோ வளர்ந்துட்டியா? அவன் உன் நல்லதை பத்தி யோசிக்காமையா நீ இவ்ளோ பெரிய பொண்ணாயிட்ட? அவரு கவலைப்படுவார்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்பாவையே குறை சொல்றது உனக்கு பழக்கமாயிடுச்சு. சரி, அவளுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றாள், அவ இஷ்டப்படியே நடக்கட்டும். என் மனைவியை காப்பாத்துறதுக்காக நீ அவனை அடிச்சே பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உன்னை விட இவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு கன்னத்துல அரைஞ்சி பதிலடி கொடுத்திருக்க பாரு, அது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. உள்ள வரலாமா சார்? நான் பெர்மிஷன் கொடுக்காமே நீங்க உள்ள வந்திருக்கீங்களே. எனக்கு யாரு பெர்மிஷன் கொடுக்கணும் வளர்ந்து கெட்டவரே? நீயா? உன்னை இப்ப யார் உள்ள வர விட்டது? உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருந்தீங்களா என்ன? இப்போ சொல்றேன். சார் சார், ஹேய், கண்ட உங்களோட ஆபீஸ்க்குள்ள வர விட்டுருவியா? வெளில அனுப்பியோட, வெளில அனுப்பியான்னு சொல்றேன். வெளியே போங்க மேடம், போங்க மேடம். நம்ம சொன்னா சொல்றது கேக்குற ஆள் இல்ல அவன். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. மேடம், எங்க பாஸ் கோவப்படுறாரு. வெளியே போங்க மேடம், வெளியே போங்க போங்க. யாரு பாஸ்? யாருக்கு பாஸ்? எங்க பாஸ பார்த்து ஏன் அப்படி சொல்லிட்டீங்க மேடம்? அவரு உங்களுக்கு பாஸ்னா அவருக்கு நான் தான் பாஸ். நீ யார் பேச்சையும் கேட்காம அந்த அபூர்வா கூட சண்டை போடும்போது அந்த அபூர்வா போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காடா. உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சு என்கவுண்டர் பண்ணுங்கன்னு போலீஸ் கிட்ட சொன்னத அவ கேட்டதுனால தான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு முதல்ல உன்னை அங்கிருந்து எப்படியாவது அனுப்பணும்னு அவ அந்த மாதிரி பண்ணிருக்காடா. அவ நல்ல குணத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. அவளுடைய நல்ல குணத்தை உங்க ஒருத்தரால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்டா. பாவம், பூமி உன்னை காப்பாத்துறதுக்காக உன்னை கை நீட்டி அவ அடிச்சிட்டா. எல்லாம் போயுமா?